நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ, இன்னைக்கு புதுசா 5 ஒப்பந்தத்துல கையெழுத்து போட போறேன். போன்ல வியாபாரத்தை பத்தி பேசுறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. அத பத்திலாம் என் கூட பேசி பல நாள் ஆகுது. நான் எப்பவுமே வியாபாரத்துல கரெக்டா நீ இருப்பேன். வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு, சொல்லி தரியா? என்ன ஒரு மாதிரி இருக்க? நீ ஏதோ பரீட்சையில ஃபெயில் ஆன மாதிரி உம்முன்னு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வேலைக்கு கொஞ்சம் லேட்டா போனா என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. லேட்டா போனியா? போறோம் இல்லையே. எங்க போனன்னு என்கிட்ட சொல்லு. ஊரு சுத்தின. ஏய் பீட்டர், அந்த பொண்ணை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? எந்த பொண்ணு? இவனோட சுத்துறாளே, அவளை பத்தி கேட்டா. அவளை எனக்கு எப்போ காட்டுவ? அப்பா, இது வரைக்கும் அவன் என்கிட்ட எதையும் சொல்லல. ஏய் பீட்டர், நீ ஏதோ புதுசா வேலை தேடுறேன்னு சொன்னல, அப்பா உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? இல்ல இல்ல, எனக்கு அப்படி எதுவும் தேவை. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நானே முயற்சி செஞ்சு வேலை தேடிக்கணுங்கிறதா என்னோட ஆசை. உன்னை நான் பாராட்டுறேன். உன் சொந்த காலிலே நிக்கணும்னு விரும்புறேன். ரொம்ப நல்ல விஷயம். உனக்கு வேற என்னென்ன தெரியும் பீட்டர்? நான் ஒரு போட்டோகிராஃபர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ, சீக்கிரம் வந்து எடுங்க. யாராவது வராங்களான்னு பாருங்க. come on, wait. இப்ப சரிக்கலாம். வேஸ்ட், தண்டம், லாய்க்கு இல்ல. இதுல எதுவுமே வேலைக்கு ஆகாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 200 கொடுக்கலாம். ரொம்ப கம்மியா தரீங்களா சார்? இந்த ஸ்பைடர் மேன்ட்டே கொண்டு போய் கொடு. மொசைக் பாலிஷ் போட்டு ஆளுங்க வரலன்னு வைஃப் சொல்றாங்க சார். இவ மூஞ்சி போட்டு அதில் தேய்க்க சொல்லு. உட்கார், கூடாது. 300 வேணா வாங்கிக்க. ஃப்ரீலான்சர்ஸ்க்கு அவ்வளவுதான் தர முடியும். இந்த அப்படி முதல் பக்க மேட்டரோட இந்த போட்டோவும் வரணும். தலைப்பு ஸ்பைடர் மேன், ஹீரோவா வில்லனா, இதுவரை வராத புது படங்களுடன் அப்படின்னு போட்டு. இல்லனா அவ உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்ய பாடுபடுறான். போட்டோ எடுத்து கொடுத்ததோட பொத்திக்கிட்டு என்ன செய்து போடணுங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். புரியுதா? சரி சார். அதான் இதை கொண்டு போய் ஒல்லியா இருக்கிற பொண்ணுகிட்ட கூட பணம் தருவா. எனக்கு இங்க வேலை கிடைக்குமா சார்? வேலையா? ஃப்ரீலான்சரா போட்டோ எடுத்தோமா வந்தோமா காசு வாங்கணுமான்னு இரு. வேலை இல்லைன்னு கேட்டுக்கிட்டுலாம் இங்க வராது. ஸ்பைடர் மேனோட போட்டோ நிறைய கிடைச்சதுனாக்க வா, அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். அங்க உட்காந்துருக்கான மொட்டை அவனே வேலை விட்டு நடத்தலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேலை கேட்கிற. வெளியில போ. போட்டோ கிடைச்சதுனாக்க எடுத்துட்டு வா. இஷ்டம் இருந்தா வாங்கிக்கிறேன். ஹாய். ஹாய். மிஸ்டர் ஜேம்சன் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. பேமெண்ட் தானே இப்பவே கொடுத்துறேன். தேங்க்யூ. என் பேரு பீட்டர். நான் ஒரு போட்டோகிராஃபர். எனக்கு தெரியும். இன்றைய சூழ்நிலையில நம்ம ஆஸ்கார்ப் நிறுவனம் ராணுவத்துக்கு தேவையான பொருட்களை தயாரிக்கிறதுல முதலிடத்துல இருந்துகிட்டு வந்த குவெஸ்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை மிஞ்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் உற்பத்தி செலவு குறைஞ்சு வருமானம் அதிகரிச்சு நம்ம தயாரிப்புகள் அதிகமா வித்துக்கிட்டு இருக்கிறது தான். ரொம்ப நல்ல செய்தி நார்மன். இதைத்தான் எதிர்பார்த்தோம். அதனாலதான் நம்ம கம்பெனி வித்துடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். விக்கிறதா? குவெஸ்ட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் நடந்த விபத்துக்கு அப்புறம் அவங்க நிறுவனத்தை விரிவுபடுத்துறாங்க. அதனாலதான் நாம எதிர்பார்க்கிறத விட அதிக விலை தர தயாரா இருக்காங்க. இது வரைக்கும் ஏன் சொல்லல? பேசி முடிக்கிற வரைக்கும் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் இருந்தோம். இப்ப அவசியம் வந்துடுச்சு, சொல்லிட்டோம். நீங்க இருந்தீங்கன்னா இந்த வியாபாரம் நடக்காது. அதனால 30 நாளைக்குள்ள நீங்க ராஜினாமா பண்ணிடுங்க. ஏன் எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றீங்க? இந்த நிறுவனம் நான் உருவாக்குனது. இந்த நிலைமைக்கு கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். உங்க முடிவை மாத்திக்கிங்க. நார்மன், நாங்க ஏகமனதா முடிவு பண்ணிட்டோம். வரப்போற உலக ஒற்றுமை விழாவுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நாங்க விற்க போறோம். எங்களை மன்னிச்சிருங்க. ராஜினாமா பண்ணுங்க நார்மன். பண்றேன்.